ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் 65 நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் 65 செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ புளிக்காத தயிர் எடுத்து ஒரு 100 ml அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தயிர் புளிச்சு இருந்ததுன்னா இந்த பன்னீர் 65க்கு நல்லா இருக்காது. அதனால் புளிக்காத தயிர் எடுத்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொருளோட இந்த தயிர் நல்லா கலந்து விடணும். நல்லா க்ரீம் பதத்தில் நல்லா கலந்து விடணும். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து நல்லா க்ரீம் பதமாக அங்கங்கே திட்டு திட்டு இல்லாமல் நல்லா மசாலா கலந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பேக்கெட் அளவுக்கு பன்னீரை இது போல் நான் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ பன்னீர் அது போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ண பன்னீர் எடுத்து இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விடாமல் இது போல் கரண்டியை அடியில் விட்டு விட்டு பொறுமையாக இந்த மசாலாவோட இந்த பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். அடுத்ததாக இப்போ நான் ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளெக்ஸை இது போல் நல்லா உடச்சி விட்டுடணும். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இது போல் உடைச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த பன்னீர் எடுத்து இது போல் நல்லா இந்த கார்ன்ஃப்ளெக்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இது எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஆவி பறக்க எண்ணெய் சூடாகக்கூடாது. ஓரளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது போல் ஒரு பன்னீராக எடுத்து இந்த கார்ன்ஃப்ளெக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்து இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். இந்த பன்னீரை ரொம்ப நேரம் செவக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வச்சு செவக்க வச்சா போதும். இது நல்லா பொன்னிறமாக செவந்து வந்தோடனே இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் 65 நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான பன்னீர் 65 நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.